வணக்கம் நண்பர்களே, அந்த உங்கள் சார் பாபு. இன்றைக்கி என்ன பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் இப்போ ஒரு பூஞ்செடிக்கெலாம் இன்றைக்கி மந்திரிக்க போகிறேங்க. கட்டாஞ்செடி, முல்லைச்செடி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வர்றது கொஞ்சம் 100 பூ 200 பூ தான் அப்படி வரும். அதுக்கு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுண்ணா. ஒரு 100 பூ எடுத்தாலும் சரி, 200 பூ எடுத்தாலும் சரி, அது நல்ல பூ எடுக்கணும் இல்லையா? அப்போ தான் கடையில் வாங்குவாங்க. நல்லா வந்து இன்றைக்கி எடுக்கப்போ என்ன பண்ணுறது, இன்றைக்கி வீடியோ எடுக்க ஆள் இல்லை. வீட்டுக்கு நம்ம வேறு குளத்து வேலைக்கு போயிடுச்சு இன்றைக்கி நம்மகிட்ட. அதனால செல்ஃபி இல்லை எடுக்கிறேன். அதில் எல்லோரும் போச்சுக்கிறாங்க. என்னோட வீடியோ நம்ம ஏற்கனவே எடுக்கிற வீடியோ நல்லா இருக்காதே இருந்தாலும் ஓகே. இந்த பூஞ்செடி, இந்த பூஞ்செடின்னு பாருங்கள், அங்கங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பூஞ்செடிக்கு தான் நான் வேலை மனைக்கிட்டு அடிக்கிறேன். இதில் ஒரு 100 பூ 200 பூ வரும். இதை வச்சு தான் பொழப்பு ஓடிக்கிறது. என்ன பண்ணுறது, நம்மளுடைய கஷ்ட காலம். முல்லை போனால் ஒரு பூ இல்லைங்க. இந்த சீசன் இல்லை. இப்போ இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு சும்மா தான் கிடக்கும். அது வரைக்கும் இந்த கரெக்டாக செடி இதை வச்சு தான் ஒட்டணும். ஓகேங்க, இதாங்க இப்போ இப்போதாம்மா மருந்தடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்க, பூஞ்செடி இந்த கத்திரி செடி ஒரு 2 வீட்டுக்கிழமா போட்டிருக்கு. அதையும் சேர்த்து அடிச்சு விட்டோம்ட்டு. ஏதோ வருது வரல, நம்ம அதெல்லாம் பார்க்கலாமா? விவசாயின்னா அடுத்தடுத்து எதாவது பண்ணிக்கி இருக்கணும். விவசாயியை பிறந்தா அப்படித்தான். லாபம் நஷ்டம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்மளுடைய வேலையை பார்த்துக்கி இருக்கணும். 100 பூ வருது, 200 பூ வருது, இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்லா இருக்கணும். பூஞ்செடின்னா பார்க்க நல்லா இருக்கணும். பூஞ்செடியும் சரி, காய்கறி எந்த பழம் போட்டாலும் சரி, விவசாயிகள் வந்து அதிலே தான் கிடப்பாருங்க. நம்மலாம் அந்தளவுக்கு விவசாயம் பண்ணுறது இல்லை. ஏதோ அந்தளவுக்குலாம் விவசாயம் பண்ணால் நம்ம இங்கே இருக்க போகிறது இல்லை, ஊரே விட்டு போகணும். அது முடிச்சு குளிச்சுட்டே வந்துட்டேன். பார்த்தீங்களா, சும்மா ஒரு தடவை எப்படி மருந்தடிச்செல்லாம் பார்க்கணுன்ட்டு விலைக்கு இங்கே பார்க்குறதுல எப்படி பூஞ்செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். முட்டைலாம் நல்லா விட்டுருக்குங்க. நல்லா எல்லாத்துலேயும் முட்டை நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு உரத்தை போட்டு தண்ணி கட்டோம்னா நல்லா ஓடியாந்துடும். அது ஒரு அரை கிலோ எடுத்துடலாம். இப்படி குறைச்ச பிறகும் அரை கிலோ எடுத்துடலாம். வாங்க ஓட்டுவோம். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை. அம்பானிக்கு மயனை பிறந்தா கூட கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் உழைச்சா தானேங்க சாப்பிட முடியும். வீட்டில் இருந்தால் சாப்பிட முடியும். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாரும் பார்க்கல மட்டும் நல்லா தெரியுது. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஆசை தானே வீடியோ பண்ணணும்னு. எல்லாருக்கும் ஆசை இருக்காதா? அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஏன் கொஞ்சம் ஆசை தான். ஓகே, பாய் நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடம் உங்கள் சரத் பாபு. பாய்.